வணக்கம் பிரபுகளே, எப்படி நலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை என்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன். இன்றைக்கும் பல பேசுபொருட்கள் இருக்கின்றன. ஈஸ்டர் தாக்குதலில் பல்வேறுபட்ட சம்பவங்கள் தொடர்பாக இப்பொழுது பல விடயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அவற்றிலே மிக மிக திட்டமிட்ட வகையிலே பல்வேறுபட்ட செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்று இப்பொழுது கண்டறியப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், 39 சிம் அட்டைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவற்றின் பின்னணியில் என்ன இடம்பெற்றிருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் ஆராயப்போகிறோம். அதே வேளையில் மற்றும் பல செய்திகளும் இருக்கின்றன. சுரேஷ் சலே வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். எதற்காக அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது தொடர்பாகவும், மத்திய கிழக்கு நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த போர் பதட்டம் இலங்கையை எவ்வாறு பாதித்திருக்கிறது என்பது தொடர்பான மேலும் பல தகவல்களும் கிடைத்திருக்கின்றன. அவற்றோடு மற்றும் பல செய்திகளும் இருக்கின்றன. எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்து கொள்ளலாம். வாருங்கள், முழுமையான காணொலிக்குள் செல்வோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். சரி, இப்பொழுது விடயத்துக்கு வரலாம். இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இடம்பெற்று இத்தனை ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. அதன் பிற்பாடு அந்த விசாரணைகள் இப்பொழுது புதிதாக வந்திருக்கின்ற அரசாங்கத்தால் மீளமைப்பு செய்யப்பட்டு அந்த விடயங்கள் தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற வேளையில் இப்பொழுது இந்த அரசாங்கத்துக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பெரும் அதிர்ச்சி தகவல் தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். 39 சிம் அட்டைகள் சஹ்ரான் ஹாசிம் என்று சொல்லப்படுகின்ற அந்த குண்டு தாக்குதலை மேற்கொண்ட பிரதான சூத்திரதாரி தொடர்பாகவும் அவரது குழுவினர்களும் பாவித்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிம் அட்டைகள் இப்பொழுது வெளிவந்திருக்கின்றன. இந்த சிம் அட்டைகளின் பின்னணியில் உங்கள் பலருக்கு தெரியும், இலங்கையில் இருக்கின்ற ஒரு நெட்வொர்க்காக இருந்தால் அது பிரதான ஒரு வழங்குனர்கள் மூலமாகத்தான் அவை வழங்கப்பட்டிருக்கும். உதாரணமாக பார்க்க போனால் டயலாக், ஏர்டெல், ஹச் என்று இப்படியாக பல்வேறுபட்ட நிறுவனங்கள் இலங்கையில் இருக்கின்றன. ஆனால் இந்த தொலைபேசி அட்டைகள் யாவும், சிம் அட்டைகள் யாவும் அந்த பிரதான எந்த ஒரு நிறுவனத்தாலும் வழங்கப்பட்டதாக இல்லை என்றும் அந்த நிறுவனங்களில் அவை பதிவு செய்யப்பட்டவையாக இல்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அது தவிர உங்களுக்கு தெரியும், நாங்கள் பாவித்து வருகின்ற போன்களிலே IME என்று சொல்லப்படுகின்ற ஒரு இலக்கம் இருக்கிறது. அந்த இலக்கத்தை வைத்துக்கொண்டே இந்த தொலைபேசி தொடர்பான தகவல்களை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இந்த தொலைபேசி எங்கிருந்து அழைப்பு மேற்கொள்ளப்படுகிறது, எந்த டவரிலிருந்து அழைப்பு வருகிறது என்பது தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்கள் அவற்றினூடாக பார்க்கப்படும். ஆனால் திட்டமிட்ட வகையிலே அந்த IME நம்பர்கள் யாவும் அளிக்கப்பட்டிருக்கின்றன என்று தெரிவிக்கப்படுகிறது. அப்படி பார்க்கின்ற வேளையில் இந்த தொலைபேசிகள் இலங்கையில் இருக்கின்ற நெட்வொர்க்குகள் அல்லாமல் புதிதாக ஒரு நெட்வொர்க் ஆரம்பிக்கப்பட்டு புதிதாக ஒரு சர்வர் நிறுவப்பட்டு அந்த சர்வர் மூலமாக இவை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அப்படியானால் இவற்றுக்கு அனுமதி கொடுத்தது யாராக இருக்கும்? இலங்கையில் இருக்கின்ற எந்த ஒரு தொலைபேசிக்கும் தொலைத்தொடர்பு அமைச்சு தான் இவற்றுக்குரிய விடயங்களை கையாண்டு வருகிறது. அப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இவற்றுக்கு எவ்வாறு அந்த அனுமதிகள் வழங்கப்பட்டன? யார் இந்த அனுமதிகளை பெற்றுக் கொடுத்தார்கள்? யாரினுடைய பெயரிலே இந்த 39 சிம் அட்டைகளும் பதியப்பட்டிருக்கின்றன என்கின்ற விடயம் இப்பொழுது பெரும் பூதாகரமாக மாறியிருக்கிறது. அது தவிர சஹ்ரான் ஹாசிம் குழுவினர் இறந்த பிற்பாடு அவர்களோடு சம்பந்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறை அடைக்கப்பட்ட பிற்பாடும் 500 தொலைபேசி அழைப்புகள் குறிப்பிட்ட சிம் அட்டையிலிருந்து வெளிச்சென்றிருக்கின்றன. அழைப்புகள் உள்வந்திருக்கின்றன. அவை தொடர்பான தகவல்களும் இங்கிருக்கின்ற எந்த ஒரு தொலைத்தொடர்பு கோபுரத்திலும் பதிவாகவில்லை என்கின்ற ஒரு விடயமும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இது திட்டமிட்ட வகையில் நன்கு பரிட்சயமாகிய ஒரு குழுவினரால் இவை செய்யப்பட்டிருக்கின்றன. அரசாங்கத்தின் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் இந்த வகையான செயற்பாடுகள் இவர்கள் முன்னெடுத்திருக்க மாட்டார்கள் என்பது போன்றும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. அப்படி இருக்கின்ற சமயத்தில் யார் இவற்றை மேற்கொண்டார்கள், இவற்றின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சரி, இவை இப்படி இருக்கின்ற சமயத்திலே இவை தொடர்பாக விசாரணைகள் முன்னர் மேற்கொள்ளப்பட்டனவா என்றால் ஆம், விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டு அரச புலனாய்வு பிரிவிடமும் போலீஸ் மா அதிபரிடமும் கையளிக்கப்பட்டிருக்கின்றன. போலீஸ் மா அதிபர் எப்படிப்பட்டவர் என்பது எங்களுக்கு தெரியும். அரச புலனாய்வு அதிகாரி யார் என்பதும் உங்களுக்கு புரியும். எனவே இவைகள் தொடர்பாக கொழும்பு பகுதிக்கு பொறுப்பாக இருந்த DIG பத்திநாயக்கா தான் இந்த விசாரணை அறிக்கையை மேற்கொண்டு போலீஸ் மா அதிபரிடமும் அரச புலனாய்வு பிரிவிடம் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். செய்தவர்களே அவர்களாக இருக்கும்போது எப்படி அவர்கள் இந்த உண்மையை வெளிக்கொண்டிருவார்கள் என்கின்ற விடயம் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அப்பொழுது புதைக்கப்பட்ட அந்த விடயங்கள் இப்பொழுது மீண்டும் எடுக்கப்பட்டு விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதன் பின்னணியில் தனியே சஹ்ரான் குழுவினரை மட்டும் இதிலே குற்றவாளிகளாக பார்க்க முடியாது. இவற்றின் பின்னணியிலே பெரும்
கும்பல் ஒன்று இயங்கி இருக்கிறது என்றே சொல்லப்படுகிறது. அந்த கும்பல்கள் தான் இவர்களை வைத்து இயக்கி இருக்கிறது என்பது போன்று கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. தனியே முஸ்லிம் மக்கள் மீது இந்த பழியை போட்டுவிட்டு சொல்லனா துன்பங்களை அவர்களுக்கு ஏற்படுத்திவிட்டு தப்பிவிடலாம் என்பது போன்று அப்பொழுது இருந்த அதிகாரிகள் வேலை செய்திருக்கிறார்கள் என்கின்ற விடயமும் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. இரண்டு சமயங்களுக்கிடையே பகையை ஏற்படுத்திவிட்டு ஆட்சி பீடம் ஏறுவதற்கு யார் முயற்சிகளை மேற்கொண்டார்கள் என்பது உங்கள் பலருக்கு தெரியும். கிறிஸ்தவ மக்களின் வணக்க ஸ்தலங்கள் மீது குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டு அதை முஸ்லிம் மக்கள் மீது பழியை போட்டு இரண்டு இனங்களும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்ற வேளையில் தாங்கள் அவற்றிலே குளிர்காய்ந்து அரச தேவையை நிறைவேற்றி கொண்டிருப்பது யார் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். இவைகள் தொடர்பாக இன்னும் ஒரு சில மாதங்களிலே முடிவுகள் வெளிவரலாம் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. பார்ப்போம் என்ன விடயம் வெளிவரப்போகிறது என்பதை. இவை இப்படி இருக்கின்ற சமயத்திலே சுரேஷ் சலே இப்பொழுது நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்றும் அவர் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்றும் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் நோய் குணமாவதற்காக அவர் இப்பொழுது வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் இப்பொழுது QR நடைமுறை இருந்து வருகிறது. QR கோட்டை பாவித்துத்தான் இப்பொழுது எரிபொருள் நிரப்புகின்ற தன்மை இப்பொழுது காணப்படுகிறது. இப்படி இருக்கின்ற இந்த நிலைமையிலே ஒரு பெண்ணின் வாகனத்தின் எரிபொருள் QR குறியீட்டை பயன்படுத்தி அந்த தரவுகளை தவறான முறையிலே பயன்படுத்தி QR குறியீட்டை உருவாக்கி மோசடி செய்தார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் நித்தம்புவ குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 1919 என்ற உதவி எண் மூலம் பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சகம் அளித்த புகாரை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர் பிலியந்தலையைச் சேர்ந்தவர் என்றும் போலீஸ் தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோதமாக உருவாக்கப்பட்ட ஒரு QR குறியீட்டை பயன்படுத்தி எரிபொருள் வழங்கிய நபர்களை கண்டறிய மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த QR குறியீட்டு மூலம் பல்வேறுபட்ட மோசடிகள் இடம்பெற்று வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்ற அதே வேளையில் இதுபோன்ற QR குறியீடு சட்டமீறல்கள் நடவடிக்கையில் யாராவது ஈடுபட்டால் அவர்கள் தொடர்பான தகவலை உடனடியாக வழங்குமாறும் கேட்கப்பட்டு இருக்கிறது. அடுத்த விடயத்துக்கு வரலாம். என்னவென்று சொன்னால், இந்த மத்திய கிழக்கிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த பெரிய இந்த மோதல் காரணமாக உலகளாவிய ரீதியிலே எரிசக்தி சந்தைகள், கப்பல் போக்குவரத்துகள் மற்றும் கப்பல் போக்குவரத்து வழித்தடங்கள் மற்றும் விமான போக்குவரத்துகள் எல்லாமே முடங்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சீர்குலைவு ஏற்பட்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இலங்கை சமீபத்திய ஆண்டுகளில் இல்லாத மிகப்பெரிய ஒரு சிக்கலை சந்திக்க இருப்பதாக இப்பொழுது தெரியப்பட்டு இருக்கிறது. ஒரு புவிசார் அரசியல் நெருக்கடியாக தொடங்கிய இது தற்பொழுது பல அடுக்கு பொருளாதார சவால்களை உருவாக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தீவு முழுவதுமே எரிபொருள் மற்றும் போக்குவரத்து பொருளாதாரம் என்பன சீர்குலையக்கூடிய ஒரு தன்மைக்கு இப்பொழுது அது வந்திருக்கிறது. அன்றாட வாழ்க்கை செலவுகள் அதி உச்சத்தை தொட இருக்கின்றன என்றும் மக்கள் மத்தியிலே அது பெரும் அழுத்தத்தை கொண்டு வரப்போவதாகவும் இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. தனது கடல் எல்லைக்கு அருகே நடந்த ஈரானிய கடற்படை சம்பவத்தை மனிதாபிமானத்துடன் கையாண்டதன் மூலம் ஆரம்பத்திலேயே நடுநிலைமையை இலங்கை வெளிப்படுத்தி இருந்தாலும் கூட தொடர்ந்து வருகின்ற காலங்கள் இலங்கைக்கு மிக ஒரு கஷ்ட காலமாகத்தான் இருக்க போவதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. எரிசக்தி மற்றும் வர்த்தக போக்குவரத்துகளிலே பெரும் பாதிப்பை இலங்கை சந்திக்க போவதாக இப்பொழுது தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இலங்கைக்கு இறக்குமதி துறைகள் தான் பாதிக்கப்பட்டிருக்கின்றன என்று பார்த்தால், இலங்கையில் ஏற்றுமதி துறையும் பெரிதாக பாதிப்பை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக தேயிலை பெரும் இழப்புகளை இப்பொழுது சந்திக்க ஆரம்பித்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், தேயிலைகள் பெரும்பாலாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்ற ஒன்றாக இருக்கிறது. சரக்கு கப்பல்களிலே ஏற்றப்பட்டிருக்கின்ற பொருட்கள் இப்பொழுது அந்த கப்பலிலேயே தரித்து நிற்பதும் பெரும் இடையூறாக மாறியிருப்பதை காணக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 20 நாட்கள் கடந்தும் ஏற்றப்பட்ட பொருட்கள் அந்த கப்பல்களிலேயே தரித்து நிற்கின்றன. இவற்றின் மூலமாக இலங்கைக்கான வருவாய்கள் பாதிப்பை சந்தித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் சரக்குகளை ஏற்றிக்கொண்டு செல்கின்ற கப்பல்கள் பாதி வழியிலேயே தனது போக்குவரத்துகளை இடைநிறுத்தி திருப்பி மீண்டும் இலங்கை தீவுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. இவையும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தப் போவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே வேளையில் துபாய் போன்ற நாடுகளுக்கு ஏற்றப்பட்ட பல்வேறுபட்ட பொருட்கள் அந்த நாடுகளிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்ற இன்னொரு காரணத்தினால் இலங்கையின் துறைமுகங்கள் தற்பொழுது நெருக்கடியை சந்தித்திருக்கின்றன. ஒரு கப்பல் வெளிக்கிடுகின்ற வேளையில் மற்றொரு கப்பல் வந்து தரித்து நிற்கின்ற இலங்கை போன்ற துறைமுகங்கள் இப்பொழுது கப்பல்கள் அந்த இடத்திலே தரித்து நிற்பதன் காரணத்தினால் ஒரு பெரும் நெருக்கடியை அவை சந்தித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2022ஆம் ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட நெருக்கடிகளை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற வேளையில் 2022ஆம் ஆண்டு இலங்கையிடம்
பணம் இல்லாத காரணத்தினாலே நெருக்கடி ஏற்பட்டிருந்தது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் இப்பொழுது ஓரளவுக்கு அந்நிய செலவாணி கையிருப்பில் இருந்தாலும் கூட இலங்கைக்கு வருகின்ற கப்பல்களின் எண்ணிக்கை மிக மிக குறைந்திருக்கின்றன. மத்திய கிழக்கு நாடுகள் கொதிப்படைந்து போயிருக்கின்றன. எனவே கையிருப்பில் இருக்கின்ற இந்த எரிபொருட்கள் நிறைவடைந்ததும் இவை என்ன செய்ய போகின்றன என்கின்ற ஒரு பெரும் விடயம் இப்பொழுது பார்க்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக மே மாதம் வரைக்கும் தங்களிடம் தேவையான எரிபொருட்கள் இருப்பதாக இலங்கை தெரிவித்திருக்கிறது. கையிருப்பை மீறி தங்களிடம் இப்பொழுது எரிபொருட்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் மே மாதத்தின் பிற்பாடு இந்த சண்டைகள் தொடர்ந்து இப்படியே செல்லுமாக இருந்தால் இலங்கையின் நிலை என்னவாக போகிறது என்பதுதான் இப்பொழுது பலரது கணிப்பாக இருக்கின்றன. எரிபொருட்கள் இலங்கைக்கு வராது விட்டால் போக்குவரத்து மாத்திரமன்றி இலங்கையின் சகல செயற்பாடுகளும் பாதிப்படையக்கூடிய ஒரு சாத்தியம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது குறிப்பிட்ட அளவு எரிபொருட்களை மட்டுமே தமிழகத்தை வைத்திருக்கின்ற அரசாங்கம் ஒரு நம்பகத்தன்மையான ஒரு கருத்தை இப்பொழுது தெரிவித்து வருகிறது. ஆனால் இந்த கப்பல்கள் இலங்கைக்கு விடாது விட்டால் இலங்கையிலே பாரிய ஒரு சீர்குலைவு ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எரிபொருட்களை சிக்கனமாக பயன்படுத்துங்கள் என்பது போன்று அரசாங்கம் தெரிவித்து வருகிறது. ஆனால் கையிருப்பில் இருக்கின்ற இந்த எரிபொருட்கள் நிறைவடைந்ததன் பிற்பாடு அரசாங்கம் என்ன செய்ய போகிறது என்கின்ற ஒரு விடயம் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ஈரான் இலங்கைக்கு பல்வேறுபட்ட ஆதாரங்களை அளிப்பதாகவும் தாங்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும் நம்பிக்கை தருகின்ற வார்த்தைகளை அளித்தாலும் கூட இலங்கையிடம் சொந்த கப்பல் இல்லாத காரணத்தால் அவை ஈரானிடமிருந்து நேரடியாக எரிபொருட்களை இறக்குமதி செய்வதற்கும் இப்பொழுது வழி இல்லாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இப்படியே இந்த நிலைமை சென்று கொண்டிருக்குமாக இருந்தால் கையிருப்பு முடிந்ததன் பிற்பாடு என்ன நடைபெறப் போகிறது என்பதுதான் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இந்தியா, சீனா மற்றும் ரஷ்யாவுடனான பேச்சுவார்த்தைகளில் ரஷ்யா சாத்தியமான எண்ணெய் ஒப்பந்தம் விரைவிலே எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து சவால்கள் நீடித்தாலும் கூட அவசரகால கையிருப்புகள் ஆராயப்பட்டு வருகின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. தற்போதைய இருப்பு நிலவரங்களின் படி மே மாதம் தொடக்கம் வரை எரிபொருள் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அதற்கு பிற்பாடு என்ன இடம்பெறப் போகிறது என்பதுதான் பெரிய ஒரு நிச்சயமற்ற தன்மையாக காணப்படுகிறது. எரிபொருள் விலை உயர்வு நாடு தழுவிய ரீதியிலே பாரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. உலகளாவிய சந்தை அதிகரிப்புகளின் காரணமாக எரிபொருட்களின் விலையும் இப்பொழுது கடுமையாக உயர்வடைந்திருக்கிறது. பெட்ரோல் 92 ரகம் ரூபாய் 398 ரூபாய்க்கும், பெட்ரோல் 99 ரூபாய் 455க்கும், ஓட்டோ ஒன்றினுடைய டீசல் ரூபாய் 382க்கும், சூப்பர் டீசல் 443 ரூபாய்க்கும் இவை அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட விலைகளாக இருந்தாலும் கூட தனியார் விநியோகஸ்தர்கள் விலைகள் மேலும் உயர்ந்தால் நுகர்வோர் மற்றும் வணிகங்கள் மீதான அழுத்தங்கள் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பொழுது போக்குவரத்துகளும் இப்பொழுது உயர்வை காட்டி நிற்கின்றன. 12.19 வீதத்தினால் இவை யாவும் அதிகரிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. போக்குவரத்து கட்டணங்கள் உயர்த்தப்படுகின்ற வேளையில் ஓட்டோ சாரதிகள் தங்களுக்குரிய போக்குவரத்து கட்டணங்களும் உயர்த்தப்பட வேண்டும் என்பதாக கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சீரற்ற எரிபொருள் விநியோகம் இந்த போக்குவரத்தையும் பாதிக்கும் என்பது போன்றே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என இலங்கை போன்ற இந்த நாடுகள் இவற்றால் பெரிதாக பாதிக்கப்பட போகின்றன. அரசாங்கம் இவற்றுக்கான நடவடிக்கைகளை எடுக்க பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வந்தாலும் கூட சொந்த கப்பல் இல்லாத பெரும் பிரச்சனையாக மாறியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உலகமே இவ்வாறு ஒரு நெருக்கடியை சந்தித்து முன்னேறி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இலங்கையில் இருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்தவர் என்ன தெரிவித்திருக்கிறார் என்று சொன்னால், சமன் சத்யபிரியா என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால், நாடு எப்பொழுதும் இவ்வாறான நிலைமைக்கு செல்கின்ற வழியில் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த ரணில் விக்ரமசிங்காவை நீங்கள் நியமியுங்கள், அவர் இவற்றையெல்லாம் மிக இலகுவாக கையாளக்கூடியவர் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார். உலக நாடுகளே பெட்ரோலுக்கு அந்தரப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையில் இவ்வாறு இலங்கையிலே ஜனாதிபதியாக நீங்கள் மீண்டும் ரணில் விக்ரமசிங்காவை தெரிவியுங்கள் என்று தெரிவிப்பது எவ்வளவு வீதம் இவர்களது அறிவு கூர்மை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்று அரசியல் அவதானிகள் கருத்துக்கள் தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இவை இப்படியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே யுனிசெஃபுக்கு இஸ்ரேல் ஒரு அறிக்கை ஒன்றினை அனுப்பியிருக்கிறது. என்னவென்று சொன்னால், சிறுவர்கள் மற்றும் பொதுமக்களை நோக்கி ஈரான் கண்மூடித்தனமான ஏவுகணை தாக்குதல்களை நடத்துகிறது என்றும் அவற்றில் இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பது போன்றும் உத்தியோகபூர்வமாக இஸ்ரேல் இப்பொழுது யுனிசெஃபிடம் ஒரு அறிக்கை ஒன்றினை அனுப்பியிருக்கிறது. அதாவது ஈரான் ஏவுகின்ற பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தங்களது குடியிருப்பு பகுதிகளிலே விழுந்து வெடித்து வருகின்றன என்றும், இஸ்ரேல் பகுதியில் மக்கள் குடியிருப்புகள் இருக்கின்ற பகுதிகள் முழுவதிலுமே இவை விழுந்து வெடித்து கொண்டிருக்கின்றன என்றும், கிளஸ்டர் குண்டுகள் தாக்கி பல்வேறுபட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன என்பது போன்றும் தெரிவித்த அந்த அறிக்கையிலே, எனவே இவற்றை நிறுத்துமாறு ஈரானை பணிப்பதாக இவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உங்கள் பலருக்கு தெரியும், இஸ்ரேலிலே இப்பொழுது தகவல்கள் வெளியிடுவது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஊடகங்கள் செய்திகள் வெளியிடுவது
என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஊடக அடக்குமுறை அங்கே இடம்பெற்று வருவதாக பல்வேறுபட்ட தகவல்கள் தெரிவித்து வருகின்ற இந்த வழியில் ஐநாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்ற இந்த அறிக்கை தொடர்பாக இப்பொழுது பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக இஸ்ரேலிலே குழந்தைகள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்றும் தாக்குதல் சந்தித்து வருகின்ற அந்த குழந்தைகள் உள ரீதியாக பாதிப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டிய வெளியுறவு அமைச்சகம் ஈரானின் நடவடிக்கைகளை பகிரங்கமாக கண்டிக்குமாறும் மோதலால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாக்குமாறும் அவற்றின் உயிரிழப்புகளை உறுதிப்படுத்துமாறும் யுனிசெஃப் அமைப்பிடம் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இந்த தாக்குதலானது இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து கடந்த 28ஆம் தேதி ஆரம்பித்த இந்த போர் இதன் காரணமாகத்தான் ஈரான் பதிலடி கொடுத்தது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம். எனவே இப்படி இருக்கின்ற சமயத்தில் இந்த போர் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதாகத்தான் பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இவர்கள் குழந்தைகள் மாத்திரமல்ல, பல்வேறுபட்ட இடங்களிலே ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. அமெரிக்கா தளங்கள் இருக்கின்றன என்று சொல்லப்படுகின்ற இடங்கள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. எனவே இவற்றினால் உலகமே ஒரு ஸ்தம்பித்த நிலைக்கு வந்திருக்கிறது. எனவே இவர்களை காப்பாற்ற எல்லோரும் ஒருமித்து யுத்த நிறுத்தம் ஒன்றே வழிகொள்ள வேண்டும் என்பதாக இப்பொழுது போரியல் ஆய்வாளர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள்.